தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. தினமல நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். 2026 திமுக ஆட்சி அகற்றியே தீர்வோம்னு அமித்ஷா பேசியதுனால திமுக அரண்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார் மத்திய இணையமைச்சர் எல் முருகன். உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய பேச்சு பிளவுவாதத்தை உண்டாக்குகிறது என்கின்ற ரீதியில் பேசியிருக்கிறார் திமுக எம்பி ஆர் ராசா. இதை தாண்டி திமுக எதுக்குங்க பயப்படுது, பாஜக தாங்க திமுக பார்த்து பயப்படுது என்கின்ற பதில் உரைத்திருக்கிறார். அவருடைய பேச்சினுடைய விளக்கம் என்ன, விவரங்களை பார்க்கலாம். டெல்லிக்கு எப்பவுமே தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான், யாரோ எழுதி கொடுத்ததெல்லாம் பேசுறீங்களே, எப்போ பாலியல் சார்கள்லாம் கண்ட்ரோல் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். தாவேகாவில் அடுத்தடுத்து இணையக்கூடிய மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏக்கள் இப்போது இணைந்திருக்கும் ஐஆர்எஸ் அவர்களுக்கு கூடுதல் முக்கிய பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. யார் அவர் பார்க்கலாம். சென்னையில் உள்ள காவல் நிலையங்களில் எத்தனை எஃப்ஐஆர் நிலுவையில் இருக்கு, எல்லாத்தையும் தேதி வாரியாக குறிப்பிட்டு எங்களுக்கு ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கணும்னு கேட்டிருக்கு சென்னை உயர்நீதிமன்றம். அரசு விடுதியில் காப்பகத்தில் இருந்த 8ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டிருக்கிறார். மூதாட்டி மீண்டும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். சட்டம் ஒழுங்கின் நிலை இதுதானா, சென்று சேருமா தகவல் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு கேட்கிறார்கள் மக்கள். இத பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இது சைட்லைட்ஸ். ஆர் ராசா அவர்களுடைய பேச்சு என்ன பேசினார், எதற்காக பேசினார், ஏன் இப்படி ஆவேசமாக பேசினார் அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா அதுக்கு நேத்து ஒரு மத்திய அமைச்சர் பேசினதுதான் காரணம். அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னாரு, மதுரைக்கு வந்தாரு, அவர் பாட்டுக்கு வந்துட்டு அமைதியா உட்கார்ந்து திமுக ஆட்சி 2026 அகற்ற போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. உதாரணம்லாம் சொல்லிருக்காரு. என்ன, டெல்லி போல அகற்றப்படும் அப்படின்னா டெல்லி மாதிரி, அதுபோல ஒடிசா மாதிரி, மகாராஷ்டிரா மாதிரி நாங்க இங்கேயும் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சொன்னதுக்கு அப்புறமா தான் அவங்க பயந்துட்டாங்க. ஏன்னா மகாராஷ்டிராவில் ஷிண்டே, டெல்லி, ஒடிசாவில் சிலர் கிடைச்சாங்க, அது மாதிரி சிலர் கிடைக்க போறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. இதுக்கு ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சிய திமுகவினுடைய RS பாரதி ஐயா ஒரு கருத்தை போட்டார். என்னன்னா, தமிழகத்தை ஒடிசா ஆளலாமா, தமிழகத்தை சார்ந்த ஒருவர் தமிழன் ஒடிசாவை ஆளலாமா, கரெக்டா வந்துட்டேன், வி.கே. பாண்டியன். ஆமா, அவர் சொன்ன உடனே அதுக்கு இவங்க அப்படிதானே கேட்டவர் தான் இந்த உள்துறை அமைச்சர் சொல்லி கேட்டாரு. அதாவது ஒரு தமிழர் இந்திய பிரதமராக ஆவதை தடுத்தது யார் அப்படின்ற வரலாற்று சிறப்புமிக்க கருத்தை, உண்மையை வானதி சீனிவாசன் எம்எல்ஏ அவர்கள் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, ஜி.கே. மூப்பனார் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு வந்தது, ஆனால் அதை தடுத்து அதற்கான வாய்ப்பை ஐ.கே. குஜ்ராலுக்கு கொடுத்தது யார் அப்படின்ற சம்பவத்தை அவங்க ஞாபகப்படுத்திருக்காங்க. கருணாநிதி அவர்களுடைய பெருமை எப்படி இல்லாம சொல்றது, ஐயோ தெரியாம சொல்லிட்டாங்க அப்படின்ற. அதாவது தமிழன் அங்க ஆளலாமான்னு இவரு கேட்டதுக்கு நீங்க பண்ணனதையே அவங்க சுட்டி காட்டிட்டாங்க. பயங்கரமான பேனிக் மனநிலையில திமுக இருக்கிறதா, ஏன் அப்படின்னா அதிமுக ஆல்ரெடி வந்துருச்சு, பாமக ஆல்ரெடி கூட்டணிக்குள்ள வரப்போகுது, இன்னும் பல கட்சிகள் வரப்போகிறது, வயிற்றை கலக்க போகிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வானதி சீனிவாசன் அவர்கள் சொல்லியிருக்காரு. இப்போ ஆர் ராசா ஐயா மேட்டருக்கு வருவோம். அவரு பாத்தீங்கன்னா ரொம்ப பிளவாத அரசியல் பண்றாங்க, இந்து முஸ்லீம் மற்றும் கிறிஸ்தவர்களிடையே ஒரு பிரிவினையை தூண்டு விதமாக அப்படிலாம் என்ன இவர் பேசினாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் தெரியல. ஆனா சுட்டி காட்டி சொல்லி இருக்காரு, பல விஷயங்களை சொல்லிருக்காரு. சரி, என்னையா இந்த மாதிரி கூட்டணிகள் வச்சதுனால நீங்க பயப்படுறீங்க சொல்லிருக்காருன்னா, திமுக பார்த்து தான் பாஜக பயப்படுது, நாங்க எங்க பயப்படுறோம், நாங்களாம் பயப்படவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவான கருத்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு போல. ஸோ அந்த பயம் இல்லாத மனிதர்கள் இன்னும் ஒரு 3 மாசத்துக்குள்ள அடுத்து என்னென்ன பயப்பட போறாங்கன்றத பொறுத்திருந்து. இதை விட இன்னொன்னு என்னன்னா, அவர் சொன்னார் இல்லையா, டெல்லி போல, ஒடிசா போல, மகாராஷ்டிரா போல, டெல்லி உதாரணத்துக்கு எடுத்துக்கிறாங்க மக்கள். அதுக்கு சில கருத்துக்களை சொல்றாங்க. டெல்லியில எப்படி ஊழலை ஒழிப்பேன்னு சொல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து அப்புறம் மதுபான ஊழல்ல மாட்டி ஆட்சியை இழந்து தன்னுடைய தன்மானத்தை மதிப்பையும் இழந்தாரோ, டாஸ்மார்க்கிலும் அதுதான் நடக்க போகிறது. ஏனால் டாஸ்மார்க் சம்பந்தப்பட்ட கோப்புகள், ஆவணங்கள், நிறைய ஊழல்கள் அப்படின்றலாம் வெளியே வர இருக்குது. ஸோ அதை வச்சு தான் இனிமேல் ஆட்டம் ஆரம்பம் அப்படின்ற மாதிரியான சூசகமான தகவல்கள் வருது. நடந்தால் தமிழகத்தில் ஆஹா, சும்மா இருங்க, திரும்ப சின்னவருக்கு காய்ச்சல் வந்துட போகுது. இப்பதான் குற்றப்பத்திரிகை வேற கையெழுத்து போட்டு வாங்கியிருக்காரு. யாரு? முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள். ஆமா, பிசிக்கலா வாங்கியிருக்காரு. அதுக்கு என்ன பதில் அவர் ரெடி பண்ணுவார். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர் இன்னைக்கு சொல்றாரு, திமுக அமித்ஷாவுடைய வருகையினால் அரண்டு போயிருக்குது. ஒரு நேரத்தில் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் சென்னை வந்ததெல்லாம் பெருசாக பேசுவாங்க. இப்போ அதே மாதிரி அமித்ஷா அப்பப்போ வந்துட்டு போகிறத ஒரு 3 மாதத்துக்கு போன மாதம் ஏப்ரல் மாதம் வந்தார், ஒரு மாதம் கேப் விட்டு ஜூன் மாதம் வந்திருக்காரு. அது கூட இவங்களுக்கு பொறுக்கல, உடனே பயந்தாங்க. ராசாவும் அதுதான் சொல்லியிருந்தாரு, சும்மா 5 முறை வர்றீங்க, நீங்க எதுக்கு இங்கே வர்றீங்க? ஆமாம், மேட்டுப்பாளையம் வராரு, பல்லடத்துக்கு வராரு, கோயம்புத்தூர் வராரு, சூலூர் வராரு,
கீழடி இதெல்லாம் வந்த ஆவணங்கள்லாம் ஏன் நிறுத்தி வச்சிருக்கீங்க நீங்க அங்கிருந்து உண்மைகள் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி தமிழ்ல பேசுறீங்களா, தமிழர்களுக்கான மரியாதை நீ கொடுக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி வரலாற்று சிறப்புமிக்க கேள்வி எழுப்பியிருக்காருங்க. ஆமா, இப்போ இந்த இடத்துல என்னன்னா எல்முருகன் அவர்கள் என்ன கேட்கிறாருன்னா, அமித்ஷா வந்துட்டாலே ஏன் பயப்படுறீங்க, அவர் கூட்டணியை ஒருங்கிணைச்சிருவாரு, இது வரைக்கும் பல ஸ்டேட்டுகள்ல பாஜகவுக்கு வந்து ஆட்சியை பிடிச்சு கொடுத்த மாதிரி இங்கேயும் ஒரு பாஜக ஆட்சியை உருவாக்கி கொடுத்துரு, பாஜக கூட்டணி ஆட்சியை உருவாக்கிடுவாருன்ற பயமா? எந்த ஷா வந்தாலும் இங்க ஒண்ணு வேலைக்கு ஆகாது. ஆமா, அதாவது டெல்லியில வந்து எத்தனையோ ஷாக்கள் இருந்தாங்க, அத்தனை ஷாக்களையுமே வந்து நாங்க வந்து இப்போ அப்புறப்படுத்திட்டோம். ஸோ இப்போ நாங்க தான் டெல்லியினுடைய ஷா. அது மட்டும் டெல்லியில், அதாவது மாநில அரசு மத்திய அரசு ரெண்டுமாவே நாங்கள் தான் இருக்கோம். அதனால் கூடிய விரைவில் வந்து தமிழ்நாட்டிலே ஆட்சி பிடிச்சிருக்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு. ஸோ அவருடைய கனவு பலிக்குமா? முருகன் தொடங்கி வச்சு அந்த வேல் யாத்திரையின்படி இப்போ அந்த ரூட்டில் கரெக்டாக போயிட்டு இருக்கு பாஜக. ஸோ அது வந்து எவ்வளோ தூரம் போகுது அப்படிங்கிறத. வேல் யாத்திரைன்னு சொல்றீங்களா? ஒரு ஆதீனம் இந்து சமய அறநிலையத்தினுடைய அமைச்சர் ஐயா சேகர்பாபு ஐயாவுக்கு மாலையை போட்டாரு. போட்ட உடனே அவர் பதற்றம், அவர் பட்ட கோபம் இருக்குதே, அவ்வளவு கோபம். என்னமோ உக்ரைன்ல இருந்து குண்டு போட்ட மாதிரி அவ்வளவு கோவப்படுறாரு. மாலை தானே போட்டாரு, ஆதீனம் மாலை போட்டாங்க அந்த காணொலி. அப்ப ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, நாங்கள் தான் முருகர் பக்தர்கள், நாங்கள் தான் முருகர் மாநாடு நடத்துவோம், நாங்கள் தான் அப்பள்ளி கற்றவர்கள், பக்ரீத்துக்கு நாங்க வாழ்த்து சொல்லுவோம், இந்து பண்டிகைகள் இதுக்கு நாங்க வாழ்த்து சொல்ல மாட்டோம், தீபாவளி பண்டிகையா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேள்விகள் கேட்கறாங்க. ஆனா ஓட்டு போடுறது சார்பின்மைங்கிறது என்ன அர்த்தம் ஐயா அப்படின்றது, எந்த மதத்தையும் சாராமல் எல்லா மதத்தையும் சமமா பாக்குறதும் மதசார்பின்மை தான். இப்போ முருகருக்கு மாநாடு போட்டீங்களே, ஓட்டு வரும்னு போட்டீங்களா, அப்ப இவங்க போடும்போது மட்டும் அந்த மதவாத பிளவுன்னு ஏன் சொல்றீங்கன்ற கேள்வி எல்லாம் வருது. பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனா இவங்க வந்து அரசியல் பண்றதை நிறுத்த மாட்டாங்க அப்படின்னு மட்டும் தான் தெரியும். தாவேகாவில் இணையக்கூடிய முன்னாள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் தான் இணைஞ்சிருக்காரு. என்ன ஐஏஎஸ் ஐபிஎஸ்ங்கிறீங்க? கூட சேர்த்து போடணும்ல. ஓகே, முன்னாள் நீதிபதி, முன்னாள் சாமாவுக்கள், அதுவும் திமுக சாமாவும் அதிமுக சாமாவும். இப்போதைய சமீபத்திய நிகழ்வு என்னன்னா, தாவேகாவினுடைய கொள்கை பரப்பு செயலராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் அருண்ராஜ். அவர் தான் வந்து விஜய் அவர்கள் மீது என்னமோ ரைடு பண்ணாருன்னா கூட சொல்றாங்க, உண்மையான்னு தெரியல. ஐஆர்எஸ் விருப்ப ஓய்வு பெற்ற அவர் வந்து இணைந்திருக்கிறாரு. அவர் சொன்ன வார்த்தை தான் நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. என்னன்னா, கொள்கை உடைய ஒரே கட்சினா தமிழ்நாட்டுல அது தாவேகா மட்டும்தான். கொள்கை என்னன்னு கேட்டக்கூடாது. யாராவது கோவப்பட்டு ரிமோட் எடுத்து உங்க டிவி நீங்களே உடைச்சிடாதீங்க, நாங்க பொறுப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் இப்ப திமுக தான் அடைக்கலமா இருக்காங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது கொள்கை பரப்பு செயலாளர் அப்படின்ற ஒரு பதவி கொடுத்துருக்காங்க, ஒரு நல்ல வெயிட்டான. அதுக்காக உங்க கட்சியில மட்டும்தான் கொள்கை இருக்கு, நியாயமா? இதெல்லாம் நியாயமா? ஆல்ரெடி அந்த பதவியை, அந்த இடத்தை புஷி ஆனந்தவர்கள் எப்படி அப்படியே ஆர்ப்பாட்டமாக அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கறத தகவல் மிஞ்ச முடியுமா? அவர்கிட்ட கேள்வி கேட்டா அவர் சொல்ற பதில், அவர் சொல்ற வரலாறு, அவர் சொல்ற அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாயிண்ட்ஸ் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லையே. அதனாலதான் சொன்னேன். சரி, அடுத்து இருக்கக்கூடிய லிஸ்ட்ல இருக்கணும்னா ஸ்ரீவைகுண்டம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டேவிட் செல்வின் திமுகல இருந்து விலகி தாவேகாவுக்கு வர்றாருங்க, பாத்துக்குங்க. அப்புறம் வால்பாறை முன்னாள் அதிமுக எம்எல்ஏ டாக்டர் ஸ்ரீதரன் அதிமுகல இருந்து விலகி தாவேகாவுக்கு வர்றாருங்க. பேட்டியெல்லாம் கொடுத்திருக்கிறாரு. வால்பாறை தொகுதி எப்படிப்பட்டது, மேல என்ன இருக்கு, கீழே என்ன இருக்கு, ஐ மீன் அதாவது தொகுதியில வந்து மேல் பகுதியில் என்ன இருக்கு, கீழ் பகுதியில் என்ன இருக்கு. ஏன்னா மலைப்பகுதி இல்லையா, மேல கீழே தான் சொல்லுவாங்க. சோ அப்படி சொன்னேன், அப்படி நிறைய பகுதியில் சொல்லியிருக்காரு. அடுத்து பார்க்க போற சுப்ரீம் லீடர் யார்? நாகர்கோவிலை சேர்ந்த முன்னாள் மேஜிஸ்ட்ரேட் சுபாஷ் தாவேகாவில் இணைகிறார். நாகர்கோவில்காரரு என்ன எல்லாம் தென் மாவட்டமாவே இருக்கு. ஆமா, தென் மாவட்டத்தோட ஒரு ஃபுல் ஸ்விங் அடிக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நடக்கிறது தெரியல. ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பும் தாவேகா பக்கம் திரும்பி இருக்கிறதா, யாருக்கு டஃப் கொடுக்கிறார், அடுத்து கூட்டணி பற்றி தான் பேசுவாங்க, நல்லா வெயிட்டா பேசுவாங்க. அநேகமா இவங்கெல்லாம் தான் வந்து களத்தில் ஒர்க் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால இவங்க தான் அடுத்து வந்து அமைச்சர்களாக, முதலமைச்சருடைய அடுத்த கேபினெட்டாக உருவாகுவாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. முதல்ல தாவேகா ஆட்சி பிடிக்குதான்னு தெரியல. இதுக்கு நடுவில் இந்த கனவு வேற இருக்கு. அதாவது இந்த சூரிய வம்சம் படத்தில் ஒரு டைலாக் சொல்லுவாங்க, அந்த பொண்ணு வந்துட்டாலே போய் சின்ராசா கையிலேயே பிடிக்க முடியாது அப்படின்னு. அந்த மாதிரி சில நேரங்களில் வந்து பாஜகவில் இருக்கக்கூடிய யாராவது தமிழ்நாட்டுக்கு வந்தாங்கன்னா அந்த நேரத்தில் வந்து ஐயா ஸ்டாலின் அவர்களையும் சின்ன உதயநிதியும் கையிலேயே பிடிக்க முடியாது. அவ்வளவு வேகமாக அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி ஒண்ணு பொருந்தலையா, பிஜேபி தலைகள் தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கும் இவங்க கையில பிடிக்காம இருக்கிறதுக்கும் எதிர்ப்பு வேலைகள் நிறைய செய்வாங்கல்ல. வரவேற்பு வேலைகளை எல்முருகனும் அண்ணாமலையும் இப்போ நயினார் நாகேந்திரனும் பண்ணியிருக்காங்க. ஆனா இதுக்கு முன்னாடி மா சுப்பிரமணியம் தன்னுடைய வீட்டுடைய மேல மாடியில வந்து கருப்பு பலூன் கட்டின கதையெல்லாம் மறந்துட்டோம்ல. கருப்பு கொடை பிடிச்சது, வெள்ளை கொடை பிடிச்சாங்க அடுத்து. ஸோ இதெல்லாம் மாறி இருக்கு. இப்போ என்னன்னா, ஒரு கருப்பு நிற பதாகை, அந்த பதாகையில தமிழ்நாடு டெல்லிக்கு எப்போதுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல். இதுல அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ங்கிறது இது சிகப்பு கலர்ல, கருப்பு சிகப்பு மேட்ச் ஆயிடுச்சா. ஓகே, இப்படி போட்டு ஒரு பேனர், வெள்ளை கோடு போட்ட வேண்டியதானே. ஆமா, இப்படி பேனர் வச்சாங்க. இப்போ இந்த பேனரை பார்த்து ஐயா எடப்பாடி பழனிசாமி கடுப்பாயிட்டு அவர் என்ன கேட்டிருக்காரு, ஐயா அந்த டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக தமிழ்நாடு இருக்கிறதெல்லாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த டயலாக்லாம் யாரும் எழுதி கொடுத்துருக்காங்க, அதை கொண்டு வந்து பேசுறீங்க, ரைட்டு. இந்த பாலியல் சார்கள் அவங்களாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணாமே அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்கிறாரு. அதையும் குறிப்பாக 8ஆம் வகுப்பு மாணவி தாம்பரத்தில் ஒரு அரசு சேவை இல்லத்தில்
தங்கி இருக்கக்கூடிய ஒரு 8ஆம் வகுப்பு மாணவி. அவங்க வந்து பாலியல் வன்முறைக்கு உள்ளாயிருக்கிறாங்க. இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாமே அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. ராசா அவர்கள் வந்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்புல உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொன்ன கருத்துக்களுக்கு இவங்க ஒரு பதில் சொல்றாரு. என்ன அப்படின்னா, இந்திய அளவுல நடைபெறக்கூடிய குற்றங்களுடைய எண்ணிக்கையை எடுத்து பாத்தீங்கன்னா தமிழகம் எந்த இடத்துல இருக்குதுன்னு எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்றாரு. கூடவே இன்னொரு பதில் சொல்றாரு, அதுக்காக நான் குற்றங்கள் நடக்கலன்னு சொல்லல, ஆனால் நடக்கக்கூடியவை குறைவாகத்தான் இருக்கிறது என்ற ஒரு சப்பக்கட்டை கட்டுறாங்க. ஆனா 8ஆம் வகுப்பு மாணவி விடுமுறையில அந்த விடுதியில தங்கி இருந்த எல்லாருமே அவங்க சொந்த வீட்டுக்கு போயிடுறாங்க. ஒரே ஒரு பொண்ணு மட்டும் இருக்கு. அந்த பொண்ணுக்கு அப்பா இல்ல, அந்த பொண்ணு அங்க இருக்கு. இந்த சம்பவம் நடக்கும்போது அந்த விடுதியில யாருமே இல்லையா? காவலாளி உள்ள போய் இந்த மாதிரியான பாலியல் துன்புறுத்தல் ஈடுபடுறாரு. அந்த பொண்ணோடைய காலை உடைச்சிருக்காரு. கால் உடைஞ்சு போனதுக்கு ட்ரீட்மெண்ட் வரும்போது தான் அந்த பொண்ணு இந்த விஷயத்த சொல்லிருக்கு. அதுக்கப்புறம் தான் போலீஸ் கேஸ் ஆகி இது வெளியிலேயே வர ஆரம்பிச்சிருக்கு. வர்றதே இவ்வளவுனா வராதது எவ்வளவு? இப்போ இதில் என்ன, கீதா ஜீவன் அவர்கள் சமூக நலத்துறை அமைச்சர் அவங்க ஒரு பேட்டி கொடுத்து, இனிமேல நாங்கள் வந்து பெண்கள் தங்கியிருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்குமே பெண் காவலாளிகளை தான் நியமிக்க போகிறோம், பெண் வார்டன் தான், லேடி வார்டன் தான் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் எப்போ கொண்டு வந்து இதான் உங்கள் டக்கா அப்படிங்கிற 4 வருஷம் ஆச்சு நீங்கள் ஆட்சிக்கு வந்து, இதெல்லாம் இப்போ தான் கவனிக்க. எல்லாத்துலேயுமே தமிழ்நாடு முன்னில. பெண்களுக்கான பாதுகாப்பு, பெண்களுக்கான வளர்ச்சி, பெண்களுக்கான கல்வி, பெண்களுக்கான முன்னேற்றம், பொருளாதாரம் எல்லாத்துலேயுமே தமிழ்நாடு வளர்ச்சி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் நாமக்கல் மாவட்டத்தில் நடந்த ஒரு மூதாட்டி அவங்க தோட்டத்து வீட்டில் இருந்திருக்காங்க. அவங்கள இதுக்கு முன்னாடி நடந்த படுகொலை மாதிரி அவங்களையும் கொலை செய்ய முயற்சிருக்காங்க. KMCHல அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. அதிமுகவில் அவங்க உதவ முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனாலும் பிளட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துட்டாங்க. தமிழகம் வாழ தகுதியற்ற மாநிலமாக மாறுகிறதா அப்படின்ற ஒரு சிந்திக்கக்கூடிய கருத்தை பாமகவினுடைய அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டு இருக்காங்க. இது முதல் முறை அல்ல. தோட்டத்து வீடுகளில் யாரும் தங்கவே குடியிருக்கவே அஞ்சுறாங்க அப்படின்ற நிலைதான் இப்ப நிலவுதா? எடப்பாடி கே பழனிசாமி அவர்களும் கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்காரு. திரும்ப திரும்ப இதே மாதிரி நடக்குதே, இதை பார்க்க மாட்டீங்களா? நடந்த பிறகு நடவடிக்கை எடுத்து சொல்லி மாறு தட்டிக்கிற நீங்க இது போன்று நடக்காமல் இருப்பதற்கான தடுப்பு நடவடிக்கை நீங்க என்னதான் எடுத்தீங்க? இன்னைக்கு நீதிமன்றம் கேள்வியை கேட்டிருக்கு. அதற்கு சென்னை மாநகர கமிஷனர் அருண் அவர்கள் போய் சொல்லியிருக்காரு, எத்தனை வழக்குகள் பதியப்பட்டிருக்கு, அதற்கான நடவடிக்கை என்ன, FIR எத்தனை போட்டிருக்கீங்க, குற்றப்பத்திரிகை எத்தனை வழக்குகளை தாக்கல் பண்ணுங்க, டீட்டெயில கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா நிறைய வழக்குகளில் வந்து FIR போட்டுடுறீங்க, அதுக்கப்புறம் எந்த ஆக்ஷனுமே இருக்க மாட்டேங்குது, அதெல்லாம் அப்படியே வந்து தூங்க வச்சிடுறீங்களே ஏன் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு கேள்வி எழுப்பி, நீங்கள் தெளிவான ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்கணும், அதுவும் இத்தனாம் தேதிக்குள்ளே கொடுக்கணும், ஒரு தேதி கெடு வேற வச்சிருக்கிறாங்க. அதனால் சென்னை மாநகர ஆணையர் தன்னுடைய அந்த மாட்சிமை தங்கிய ஆட்சி நிர்வாகத்தில் போடப்பட்ட வழக்குகள், அதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கை எல்லாத்தையும் ஒரு அறிக்கையாக போட்டு சமர்ப்பித்து தன்னுடைய நேர்மையை நிரூபிப்பார் என்று நம்புவோமாக. இதே போல பல புதிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது சைட்லைட்ஸ். நன்றி.